ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வாழைப்பூவே வாங்கி சமைக்கவே மாட்டாங்க. ஸோ வாழைப்பூ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடாதீங்க. வாழைப்பூவில் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நன்மைகள் இருக்குது வாழைப்பூ சாப்பிட்றதுனால. ஸோ அதனால வாழைப்பூவை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ்னாச்சும் வாழைப்பூ எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இப்போ வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பூ நான் இங்கே ஊட்டியில் இருக்கிற ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வரும். ஸோ உங்கள் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் அதிகம் கம்மி இருக்கும். உங்கள் பிளேஸில் இந்த வாழைப்பூ எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் இந்த மாதிரி மேலே ஒரு இலை இருக்கும். ஸோ இந்த இலையை எடுத்துருங்க. இந்த இலை நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஸோ இந்த இலையை எடுத்துருங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஒவ்வொரு இலையா எடுங்க. நம்ம ஒவ்வொரு இலையா எடுக்கும் போது இந்த செண்டா இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு பூ கூட விழுகாது. ஸோ அதனால அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி விழுந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பூ தனியா எடுத்து நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாழை இலை எடுக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வராது. உங்க கையில நெகம் இருந்துச்சு அப்படின்னா நெகத்தை வச்சு இழுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு நீங்க அழகா எடுத்துக்கோங்க, ஓப்பன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இலையுமே உரிச்சிருங்க. இந்த வாழை இலை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருந்து ஒரு 10 நிமிஷம் போல தான் டைம் ஆகும். அதாவது நம்ம உள்ள இந்த இலையை பிக்கவே ஒவ்வொரு பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உள்ள அந்த வாழைப்பூவில் இருக்க அந்த இலை எடுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பூ வந்துடும். ஸோ அந்த பூவெல்லாம் இந்த மாதிரி நான் எப்படி இங்கே கீழே சைடில் எடுத்து வச்சிருக்கேனோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி நம்ம மேலே அந்த இலையை பிடிச்சி எடுக்கும்போது கீழே ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் நெகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகத்தை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். அப்படி உங்ககிட்ட கையில் நெகம் வளர்க்கல அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா அப்படியே செண்டா அப்படியே இலையோடையே வந்துருச்சு. ஸோ இது அப்படியே நம்ம தனியாக வச்சுக்குவோம். இப்போ அவ்வளோதான். இது மாதிரி எல்லா இலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா பூ பாருங்கள் பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வாழை இலை அந்த இலையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பூவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதை இதுக்கு மேலே நீங்கள் இந்த இலையெல்லாம் எடுக்காதீங்க. இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்றப்ப கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வாழை இலையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த பூவை அழகாக செண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேலே ஒரு குருத்து இருக்கு அப்படின்னா இந்த மேலே ஒரு குருத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு நான் எடுக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அப்படியே செண்டு மாதிரி வரும் அழகாக. அப்படியே அந்த நம்ம வாழைப்பழம்லாம் வாங்குறப்ப எப்படி அழகாக அந்த செண்டு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அழகாக நல்லா செண்டு மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, இதில் உள்ளுக்குள்ளே இந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இலை இருக்குங்களா, இந்த பீஸை எடுத்துருங்க. இதுக்குள்ள ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், இது நரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த நரம்பை எடுத்துருங்க. எடுத்ததை இந்த பக்கம் தனியாக வச்சிருங்க.
ஸோ இது ரெண்டுமே எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து வாழைப்பூவில் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றீங்க, அடை பண்ணி சாப்பிட்றீங்க, கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இது ரெண்டுமே எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து நீங்கள் சாப்பிடணும். ரெண்டுமே நீங்கள் எடுத்துட்டு சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இதே மாதிரி எல்லா பூவும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த நரம்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கும், நீங்கள் பிடிக்கிறப்பே தெரியும், இந்த மாதிரி நல்லா நீட்டமாக இருக்கும். செம்பருத்தி மாதிரி நல்லா நீட்டமாக இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே செம்பருத்திக்குள்ளே எப்படி நீட்டமாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நீட்டமாக இருக்கும். இதை எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வெள்ளை கலரில் பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்கள், இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதை தனியாக வச்சுருங்க. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வைக்க வேணாம், தனித்தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பூ பாருங்க, அடுத்த பூவும் அதே மாதிரி எடுத்துடலாம். இந்த எடுக்கிறப்போ நீங்கள் கை வச்சு இப்படி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாவே அழகாக வந்துடும். உங்களுக்கு வந்து அப்படி கையில் இழுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தனித்தனியாக தான் வந்திருக்கு. இப்போது அந்த குத்தா எடுத்த பூவை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கையில் வச்சுட்டு நல்லா நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரம் நம்மளுக்கு முடிஞ்சிடும். தனித்தனியாக இருக்கும்போது தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகும். எனக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே வந்துருச்சு. ஸோ அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்மளுக்கு மருத்துவ குணம்லாம் இருக்குது வாழைப்பூவில். வாழைப்பூ நீங்கள் சாப்பிட்றனால உங்களுக்கு வந்து உடம்புல கொழுப்பெல்லாம் இருக்காது. கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் வாழைப்பூ சாப்பிட்றதுனால. உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து நார்மலாக ரத்தம் வந்து சுத்தப்படுத்தும். உங்களுக்கு வந்து உடம்புல வந்துட்டு சர்க்கரை அளவெல்லாம் கட்டுப்படுத்தும் வாழைப்பூ நீங்கள் சாப்பிட்றதுனால. வயிற்று புண்ணை ஆற்றும் வாழைப்பூ சாப்பிட்றதுனால. உங்கள் உடம்புல வந்து இன்சுலின் அளவை வந்து அதிகப்படுத்தும். வாயில் வந்து உங்களுக்கு துர்நாற்றம் வருது அப்படின்னா அந்த துர்நாற்றத்தையும் நீக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் கூட இந்த வாழைப்பூ வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. மனச்சிக்கல் வந்து போக்கும். இந்த வாழைப்பூ வந்து நம்ம நரம்பு அந்த பிளாஸ்டிக் இதுவும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் டைம் ஆகும், ரொம்ப நேரம் டைம் ஆகாது. அடுத்த பூவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து நான் எடுத்துக்கிறேன். கையில் வச்சு இழுத்தீங்க அப்படின்னாவே வந்துடும். பாருங்கள், இந்த பூ வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிரியல, அப்படியே நல்லா செண்டு மாதிரி இருக்குது. பூ வந்து அப்படியே நல்லா செண்டு மாதிரி, இங்கே பாருங்கள் எஜ்ஜில் பாருங்களோ நல்லா செண்டு மாதிரி இருக்குது. நம்ம வந்து வாழைப்பூ வந்து நம்ம இந்த தண்டு அந்த உள்ளே இருக்க பேப்பர் பகுதியெல்லாம் எடுக்கும்போது நம்ம கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக கரையேன்னு ஆயிரும். அது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேண்ட் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் வந்து இந்த வாழைப்பூ வந்து சாப்பிடவே மாட்டாங்க. 2 வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் வாழைப்பூ வந்து சாப்பிடுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ணிடாதீங்க வாழைப்பூவில். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கும், நீங்கள் வந்து கை விட்டு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலாகில் இருக்கிற பூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நரம்பும் இந்த வெள்ளை பேப்பரும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் அடியில் இருக்கிற பூவெல்லாம் வந்து நீங்கள் கை விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் இங்கே செஞ்சு சாப்பிட்றீங்கனாவே இந்த நரம்பு பகுதியும் இந்த பேப்பர் பகுதி ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ரிமூவ் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. வாழைப்பூ வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் 2 வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. வாழைப்பூவில் நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வாழைப்பூ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் உள்ளே விட்டீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு அழகாக வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது தேவையான நரம்பு அந்த வெள்ளை பேப்பரும் நான் இந்த சைடு ரெண்டும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு எது க்ளீன் பண்ணது எது க்ளீன் பண்ணாதது அது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது, இது க்ளீன் பண்ணி இதை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த குருத்தை நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் பொரியல் பண்ணி நீங்கள் சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்குள்ளே நீங்கள் இன்னும் எடுக்கிறப்போ சின்னதாக இருக்கும், இது சின்னதாக மொட்டு மாதிரி இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கேன்சருக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப கேன்சரை வந்து குணப்படுத்துகிற தன்மை அதுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பூவை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வாழைப்பூவை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேலே இருக்கிற தண்டு பகுதியை உடச்சிட்டு தனியாக வச்சுருங்க. இதை வந்துட்டு நம்ம அப்படியே தொடைய வச்சிடலாம். இப்போ இந்த வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே நம்ம போட்டு வச்சிடலாம்.
இப்போ வாழைப்பூ வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து ஒரு பக்கம் நரம்பு அந்த பேப்பரும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ க்ளீன் பண்ண வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாழைப்பூ வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தண்ணிக்குள்ளே நீங்கள் போடுறப்போ நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி வந்து நம்ம களைஞ்சு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மோர் தண்ணியில் கூட போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த தண்ணியில் வந்து தயிர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ கருத்து போகாமல் இருக்கும் அப்படின்றனால நான் இந்த தண்ணிக்குள்ளே வந்து நான் வந்து இந்த பூவை வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூ வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கருப்பாகாது. நீங்கள் வந்து வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்குமே நம்மளுக்கு பூ வந்து தாங்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொரியல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வாழைப்பூவில் வந்து பொரியல் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.